பெரிய வியாதிகள் போனோம் அப்படின்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு போனால் தீரும். அது எப்படி தீரும், ஏன் தீருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அம்மனுடைய சக்தி. எப்படி புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலை கட்டியது சோழ வம்சத்தினர். சோழ மகாராஜா கண்ணபுரம்னு சொல்லக்கூடிய சமயபுரத்தில் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அரண்மனையில் தூங்கும்போது அவர் கனவுல அம்மன் வந்து புன்னை காட்டில் புற்று வடிவாக இருக்கிறேன், என்னை வந்து தரிசனம் பண்ணுன்னு சொல்ல அந்த உத்தரவு கேட்க அங்கே போய் பார்க்குறாரு. அந்த புத்துக்கடியில் அம்பாள் இருக்கிறாங்க. ஒரு சின்ன கோயிலை கட்டி வழிபடுறார். அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கடுத்து வம்சாவளியில் வந்த ஒரு மன்னனுடைய மகளுக்கு அம்மை நோய் வந்து இப்போ இருக்க மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்போ கிடையாது. அந்த அம்மை நோய் வந்து கண் பார்வை போயிடுது. உடனே அப்பவும் அவங்க கனவுல வந்து புன்னைநல்லூருக்கு வந்தால் குணமாகும்னு சொல்கிறார். மகளோட போய் அந்த புன்னைநல்லூர் மாரியம்மனை தரிசனம் பண்ணுறாங்க. மகளுக்கு கண் பார்வை வருது. அந்த மன்னன் கட்டிய கோவில் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறதெல்லாம். இப்படி ஆரம்ப காலத்திலிருந்து